ஹலோ கைஸ், நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்ஃபேஸ் அண்ட் அப்ஸ்ட்ராக்ட் இது ரெண்டை பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு முதல்ல பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ்னால் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி இருக்கும், சிக்னேச்சர் அந்த மாதிரி, அந்த மெத்தட் மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கு மெத்தட் பாடி இருக்காது, அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காது. அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ கிளாஸுக்கு சேம் ஷேப்பு அண்ட் ரோல் கொடுக்கறதுக்காக இன்டர்ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இன்டர்ஃபேஸ் பற்றி ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இது இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுதில்ல, பேக்கேஜ் இன்டர்ஃபேஸுக்குள்ளே இன்டர்ஃபேஸ் ஷேப் வாய்ட் ரோ டபுள் ஏரியான்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம்ல, இது நாம் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஓகே, இது நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அதாவது இன்னொரு பேஜுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேயா, இந்த ஷேப்புங்கிற பேக்கேஜை நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னொரு கிளாஸுக்கு நம்ம கால் பண்ணியிருக்கோம். அதில் பப்ளிக் கிளாஸில் இன்டர்ஃபேஸ் 2ங்கிறது இந்த கிளாஸோட நேம். அதில் இம்ப்ளிமெண்ட் ஷேப்னு கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த கிளாஸை நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். டபுள் ரேடியஸ் போட்டிருக்கோம், இதோட ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இது ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறோம். இப்போ பப்ளிக் இன்டர்ஃபேஸ் 2க்குள்ளே இந்த கிளாஸுக்குள்ளே டபுள் ரேடியஸ் திஸ் டாட் ரேடியஸ் ஈக்குவல் டு ரேடியஸ். திஸ்ஸுங்கிறது என்னென்னா கரண்ட் ஒப்ஜெக்ட்டு ஒரு காலிங் மெத்தட், இதை கால் பண்ணுறதுக்காக திஸ்ஸுங்கிறது நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே ஒரு மெத்தடை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த பப்ளிக் டபுள் ஏரியாவில் ரிட்டன் 3.14 ரேடியஸ்னு நம்ம கொடுத்துருக்கோம். இது எதுக்காகனா நம்ம மெயின் ஃபங்க்ஷனில் இந்த ரேடியஸை நம்ம கால் பண்ணுறதுக்காக. ஓகே, இது நம்ம இங்கேயே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்த இன்னொரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு போகலாம். இது அது ரேடியஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு, இது ரெக்டாங்கிளோட லெங்க்த்து விட்த்து அதை கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று ரேடியஸு, இன்னொன்று லெங்க்த்து விட்த்து அந்த மாதிரி. ஓகேவா, ரெக்டாங்கிளோட லெங்க்த்து விட்த்து அந்த மாதிரி இதுலேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் ஷேப்புங்கிறத. ஏன்னா இதுக்குள்ளே தான் நம்ம எல்லாமே இதை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் நமக்கு தேவையானது. அதனால் இதை நம்ம எங்கேயும் கால் பண்ணணும். பப்ளிக் இன்டர்ஃபேஸுக்குள்ளே டபுள் லெங்க்த்து டபுள் விட்த்து, இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம், இன்டர்ஃபேஸில் டபுள் ரேடியஸ்னு மட்டும்தானே போட்டிருக்கோம். அதுவே இங்கே நாம் டபுள் லெங்க்த்து டபுள் விட்த்து திஸ் டாட் லெங்க்த்து ஈக்குவல் டு லெங்க்த்து. திஸ்ன்றது என்னென்னு சொன்னால் கரண்ட் ஆப்ஜெக்ட் ஒரு காலிங் மெத்தட் அந்த மாதிரி, ஏன்னா அதுக்காக. ஓகே, இங்கேயும் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். இங்கே ரிட்டனில் லெங்க்த் இன்டு வித்துன்னு போட்டிருக்கோம். ஓகே, இது எல்லாத்தையும் இந்த இன்டர்ஃபேஸ் 2வையும் 3யும் நம்ம கால் பண்ணுறது இன்டர்ஃபேஸ் மெயின் டாட் ஜாவான்னு போட்டிருக்கேன்ல இதுக்குள்ளே. ஓகே, இதில் ஷேப் 1 இன்டர்ஃபேஸ் நியூ இன்டர்ஃபேஸ் 6.5ன்னு போட்டிருக்கேன். இது என்னென்னா சர்க்கிளோட ஒப்ஜெக்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு. இது ஷேப் 2 நியூ இன்டர்ஃபேஸ் 3ன்னு போட்டிருக்கேன், 5ன்னு கொடுத்துருக்கேன். இது ரெக்டாங்கிளோட ஒப்ஜெக்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஷேப் டாட் ட்ராவில் ஷேப் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் ஏரியா ஆஃப் சர்க்கிள் ப்ளஸ் ஷேப் 1 டாட் ஏரியா, இந்த மாதிரி இதை பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டையும் போட்டிருக்கேன். ஓகே, ரெண்டுக்கும் இதை இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணால் ஓகேயா, முதல்ல நமக்கு சர்க்கிள்ங்கிற அந்த அவுட்புட் கிடச்சிருக்கும். இந்த அவுட்புட் முதல்ல பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கிறது என்னென்னா இந்த அவுட்புட். ஓகே, இங்கே 6.5 இருக்குல்ல, இது சர்க்கிளோடது. ஓகே, அதுக்கப்புறம் எங்கே வந்திருக்குன்னா தேர்டு மெத்தடுக்கு வந்திருக்கு, இதை பிரிண்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் இதோட லெங்த் அண்ட் விட்த்தை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஓகே, அதை இதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இதுதான் இன்டர்ஃபேஸ் மெத்தட்.
ஓகே, அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது என்னென்னா, அது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும், இல்லைன்னா மாடல் மாதிரி. ஓகே, அதில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடில் பாடி இல்லாத மெத்தடும் இருக்குது, பாடி இருக்கிற மெத்தடும் இருக்குது. அதில் வந்து கான்க்ரீட் மெத்தடுன்னு சொல்லுவோம். ஓகே, அப்புறம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸில் வந்து ஒப்ஜெக்டை வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஓகேயா? இதை வந்து பேரண்ட் கிளாஸில் ரைட் பண்ண முடியும், அப்புறம் சைல்டு கிளாஸில் ஓவர் ரைட் பண்ணி ரைட் பண்ணவும் முடியும். ஓகே, இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னால் இதோட ஓவர் வியூவாக. ஓகே, இது நாம் இப்போ ஒரு ப்ரோக்ராமாக பார்க்கலாம், உங்களுக்கு அப்போது கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பேக்கேஜ் நம்ம இன்டர்ஃபேஸ்னு கொடுத்துருக்கோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அனிமல்னு போட்டிருக்கோம். அப்ஸ்ட்ராக்ட் வாய்ட் சவுண்டு, இந்த வாய்ட் ஸ்லீப் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டனில் அனிமல் இஸ் ஸ்லீப்பிங்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இது வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, நாம் தான் இதுக்கு பாடிக்குள்ளே நம்ம இதை ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து இது வந்து ஒரு சூப்பர் கிளாஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி. இது வந்து சப் கிளாஸ் கீழே இருக்கிறது. இப்போது ஓவர் ரைட் பண்ணி எழுதலான்னு சொன்னேன்ல, இந்த மெத்தட் வந்து நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியும் அப்படி சொன்னேன்ல. இப்போ பேரண்ட் கிளாஸில் இருக்கிற வந்து சைல்டு கிளாஸில் ஓவர் ரைட் பண்ணலான்னு சொன்னேன்ல. அது எப்படின்னா, இப்போ இங்கே வாய்ட் ஸ்லீப்புன்னு இருக்குல்ல, இதை நம்ம ஓவர் ரைட் பண்ணி தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகே, இந்த மாதிரி நம்மளால் ஓவர் ரைட் பண்ண முடியும். இங்கே இருக்கிறதையும் நம்ம இங்கேயும் ரைட் பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணலாம். இப்போ கிளாஸ் டாக் இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம், இந்த டாகையும் அனிமலையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, ரெண்டையும் இந்த மெயின் கிளாஸில் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த பப்ளிக் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்டை வாய்ட் மெயின் ப்ளஸ் ஸ்ட்ரிங் ஆக்ஸுக்குள்ளே அனிமல் டாக் ஈக்குவல் டு நியூ டாக்னு சொல்லி நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்படி பண்ணிவிட்டு இங்கே டாக் டாட் சவுண்ட், டாக் டாட் ஸ்லீப் இப்படி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நான் சொன்னது இந்த சவுண்டு. ஓகே, நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி இதை ட்ராக் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்படி கால் பண்ணியிருக்கோம், தனித்தனியாக நேம் போட்டிருக்கோம். இதுக்கு சவுண்டு, இதுக்கு ஸ்லீப்னு சொல்லி போட்டிருக்கோம். இதை வந்து டாக் டாட்னு சொல்லிவிட்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால அனிமல் வந்து சேம்னால நம்ம இங்கே டாக்னு சொல்லி கால் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வந்து இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். டாக் இஸ் ட்ரிங்க்ஸ், அனிமல் இஸ் ஸ்லீப்பிங் அப்படின்னு நமக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே, இது முதல்ல பிரிண்ட் ஆகிடும், அதுக்கப்புறம் இந்த ஸ்லீப்புங்கிற மெத்தடு, அதுக்கப்புறம் நமக்கு அவுட்புட்டாக கிடச்சிடும். இது வந்து ஓகே, இந்த ரெண்டை மட்டும்தான் நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடு தான். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.